ஹலோ மக்களே, அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன விளாக்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன், எந்த விளாகை பற்றி பேச போகிறேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த எக்ஸ்பிரஸ் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு. கண்டிப்பாக அதே தாங்க. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நான் 2 டைம் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்க அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கங்க. நான் 2 டைம்ஸும், ஒன்று வந்து சென்னை டு திருச்சி, இன்னொன்று வந்து திண்டுக்கல் டு சென்னை, 2 டைம் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் சந்திப்புலேருந்து நாம் சென்னைக்கு எக்மோர் வரையும் போகிற ட்ராவலை பற்றி உங்களுக்கு அனுபவம் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து லஞ்சோடு சேர்ந்து நாங்கள் புக் பண்ணது, இன்னொன்று வந்து சாப்பாடு லஞ்ச் இல்லாமல் நார்மலாக ட்ராவல் டைம் மட்டும் புக் பண்ணது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் டு சென்னை வந்து ஃபுல் பேக்கேஜோடு நான் புக் பண்ணேங்க. ஒரு 1000லேருந்து 1300 சொச்சம் வந்துச்சு. இது ஏன் அப்படின்னா லஞ்சோடு சேர்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம வர்ற ட்ரெயின், நம்ம ஏற போகிறது, நம்ம டீட்டெயில்ஸ் அந்த நம்பரோட தெளிவாக டெலிகிளாஸ் ஆயிரும். நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துடணும். இப்போ வந்து நான் போகிற ட்ரெயினுக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் பார்க்காதவங்க இல்லை நம்ம திண்டுக்கல் சந்திப்புக்கு, ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க திண்டுக்கல்லோட ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன். இப்போ வந்து இங்கேருந்து தான் நாங்கள் ஏற போகிறோம். என்னோட வந்து சீட் நம்பரு என்னதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக நின்றுட்டேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு அனுபவங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ட்ரெயின் வந்துருச்சு. இது நீங்கள் மெட்ரோவில் எப்படி நீங்கள் பயணம் செஞ்சுருப்பீங்களோ அந்த ஃபீல் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 14 கணக்கான ரயில் வந்து இந்த வந்தே பாரத் ரயில் வந்து எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து நான் வந்து 2 இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒன்று சென்னை டு திருச்சி, இன்னொன்று திண்டுக்கல் டு சென்னைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறப்பே தெரியும் வந்து நின்றுச்சு. இப்போ நம்ம கரெக்டான அந்தந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தனால டக்குன்னு ஏறியாச்சு. உங்களுக்கு ஒரு வீடியோக்காண்டி ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறி இருக்கேன். உள்ளே போகிறப்ப எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பாத்ரூமும் நீட்டாக இருக்குங்க. எல்லாமே சூப்பராக ஸ்பேசியஸாக நல்ல இப்போ உள்ள நவீன முறைக்கு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பெஸ்ட்டுங்க. சீட்லாம் பாருங்களே, நம்ம இதை பார்த்தாலே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டில் இருக்க பாருங்கள், அது மாதிரி சீட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்குறதா இருக்கட்டும். இப்போ இது என்னன்னு பார்க்குறீங்களாங்க, இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களாங்க, நம்ம ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் நிமிஷத்துல அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக காஃபி கிட்டு, நெக்ஸ்ட்டு கட்லெட், நெக்ஸ்ட்டு வெண்ணிலா முஃபின், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒரு பேக்கை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து விண்டோ சீட் சைடு ஜன்னல் சீட் காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க. ஃபீலிங் குட்டாக இருக்குது. இதில் வந்து அப்படியே வெளியில் உள்ள சவுண்டு, நம்ம ட்ரெயினில் போகிற சவுண்டு எதுவுமே கேட்கலங்க. அப்புறம் ஜில்னஸ், ரொம்ப ஏசி வராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 18 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. பாக்ஸாக ஒரு 18 பாக்ஸ் இருக்கும். நல்லா இருக்குங்க. ஒரே மாதிரி தான் எல்லா பாக்ஸும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு லஞ்ச் கொண்டு வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யார் யார் எப்படி புக் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதிலே நேம் போட்டு கரெக்டாக அடுக்கி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாக லஞ்ச் ஐட்டம். இப்போ வெஜ்ஜுனா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுனா நான்வெஜ்ஜு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ரைஸு, அப்புறம் கர்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் கிட்டுன்னு அதிலே போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச். அது முடித்தோன்னே அந்த ட்ராவல் முடித்து நாங்கள் வீட்டுக்கு போயாச்சுங்க. இப்போ வந்து வர்ற ட்ரெயின் வந்து இது என்னன்னு பார்க்குறீங்களா, சென்னை டு திருச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து பேக் வந்து ட்ராவல் பேக் மட்டும் தான் போட்டேன். அதிலே கேட்குறப்ப லஞ்சு நான்வெஜ்ஜா இப்போ வெஜ்ஜான்னு கேட்கும். அந்த பேக்கு நான் வந்து போடல. இது வந்து 800 சொச்சம் அந்த மாதிரி தாங்க டிக்கெட்டு. அப்போ வந்து சாப்பாட்டோட லஞ்சுனா லஞ்சு, டின்னர்னா டின்னர், அதோட நம்மளுக்கு தனியாக வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஓவராலு வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டு தான். ஆக்சுவலாக வந்து செமி ஸ்லிப்பர் தாங்க. லைட்டாக சேரில் சாஞ்சிக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கும். அங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, அதில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். எங்கெங்கே நம்மளுக்கு சீட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
இந்த ட்ரெயினில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாத்ரூம்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சீட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நவீன முறையில் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பருங்க. அது மாதிரி நம்ம ஃபாஸ்டஸ்ட்டாக போகிற ட்ரெயின்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயின் தான். ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து 180 கிலோமீட்டர் வரை இருக்குது. ஆனால் லிமிட்டட் வந்து 180 இல்லை அதுக்கு கீழே தான். ஸ்பீடு வந்து லிமிட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே போன சிட்டிஸ் வந்து கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ட்ரெயின் வேறு, இந்த ட்ரெயின் மாடல் இப்படிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபீல் தான் கொடுத்துச்சு. வெளியில் ட்ரெயின் போடுற சவுண்டோட உள்ளே வந்து கேட்கலங்க. அப்படியே காமாக பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக எப்போ ட்ராவல் பண்ணுறோம் எப்போ வர்றோன்றே தெரிய மாட்டேது. டக்குன்னு நம்ம ஸ்பாட்டு வந்துடும். அது மாதிரி இதில் வந்து கஷ்டமே தெரியாதுங்க. இப்போ நிறைய பேர் நார்மல் ட்ரெயினை விட இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா சீக்கிரம் இப்போ நார்மலாகவே இப்போ பஸ்ஸில் வந்து ஒரு 12 மணி நேரம் போக, ஒரு திண்டுக்கல் டு சென்னையோ இல்லை எனி பிளேஸ் வந்து போக ஆகும்டா, இது ஒரு 5 மணி நேரம் கம்மியாகிருங்க. 7 ஹவர்ஸ்லேயே நம்ம டைம் ரீச் பண்ணிடலாம். இதாங்க பாத்ரூம். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுற இடம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாத்ரூமே நீட்டாக இருக்குங்க. இப்போ நார்மல் ட்ரெயினில் உள்ள பாத்ரூம் மாதிரி இருக்காதுங்க, பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போகிறீங்களா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின்லேயே நீங்கள் போங்க. நீங்கள் போயிட்டு அந்த அனுபவத்தை என்னிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலாக உங்களுக்கு எல்லா வியூவும் காமிச்சாச்சு. இப்போ இன்னும் வெளியிலேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க தோணும். அந்தளவு ஃபீலாக இருக்குங்க. நல்ல ஒரு கூலாக இருக்கும். நம்ம வெளியில் ஒரு எந்த வெக்கம் இருக்காது, எந்த ஒரு நாய்ஸ் இரைச்சலும் இருக்காது. அப்படியே காமாக நம்ம ட்ராவல் பண்ணுறதும் தெரியாது, நம்ம ஸ்பாட் ரீச் பண்ணுறதும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசவே உங்களுக்கு ஆசையெல்லாம் வந்திருக்குமே. இந்த லீவு, நீங்கள் பொங்கல் லீவு கண்டிப்பாக வந்தே பாரத் ட்ரெயினில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எப்படிலாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வேறு ரூட் ட்ரெயின், என்னோடய ட்ரெயினில் இது வேறு ரூட் ட்ரெயின். அதனால தான் இவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இறங்கின ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரெயின் வந்துருந்துச்சு. அதனால் உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூக்கு இது எப்படி இருக்குது, இந்த சீட்டஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறக்காண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது டோட்டலாக ப்ளூ கலர். ஏற்கனவே கொஞ்சம் மெரூன் மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ரெட்டு மாதிரி இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலர். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சீட்டு மாறும், அப்புறம் அந்த லுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த எண்ட்லேயும் அந்த ஸ்டார்ட்லேயும் பாத்ரூம் இருக்குங்க, 2 இருக்கும். எப்போ நார்மல் ட்ரெயினில் இருக்கும்ல, இந்த சைடு அந்த சைடு, அந்த மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நல்லா சீட்டஸ்லாம் ஃப்ரீயாக நம்ம உட்காந்து போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்தில் இருந்து அந்த கிளாஸஸ் ஸ்டோர் வழியாக விண்டோ வழியாக பார்த்துக்கலாம். ஃபுல் ஏசி வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்காது, நார்மல் ஏசி தான். டெம்பரேச்சர் பார்த்து தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கிளம்புது, அப்புறம் ஒரே ஃபாஸ்ட்டு தாங்க மெயின்டைன் பண்ணோம். அந்த நிற்கிற இடத்துல மட்டும் தான் நிற்கும், மற்ற இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதான் நான் உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன்ல, நார்மலாகவே 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவலை நம்மளுக்கு 5-6 மணி நேரம் குறைச்சி 7 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணவங்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த லீவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்தே பாரத் ட்ரெயினில் யார் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹோல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 14 ட்ரெயின் வந்து இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னா நம்ம இந்தியாவில் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் நம்ம தூங்குறதுனா தூங்கிக்கலாம், இல்லை நம்ம மொபைல் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு சில நேரம் நார்மல் ட்ரெயின்லாம் போனால் ரொம்ப வெக்கையாக இருக்கும், வெயில் தாக்கம், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுதான் ஏசி ட்ரெயின் ஆச்சு. அதனால ஃபுல் எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம இருப்போமோ அதே மாதிரி நம்ம இறங்குறப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இறங்குவோங்க. எப்படி நல்லா இயற்கை சீனெல்லாம் சூப்பராக ரசிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீளமான விண்டோ போட்டிருக்காங்க. நல்லா பார்வையாக இருக்கும். ஒரு 3 பேர் அந்த சைடு இந்த உட்கார்ற மாதிரி இருக்கும். நல்லா 3 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு விண்டோ அந்த மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே இந்த லீவுக்கு இந்த வாரமே நீங்கள் புக் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் போயிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விளாக், புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.